ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்படுகிறது. அரச சொத்துக்களை தான் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே முறைகேடாக கையாண்டார் இவர் மீது குற்றப்புலனாய்வு திணைக்களம் வழக்கு பதிவு செய்து கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்திருந்தது. கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிறுத்தப்பட்டிருந்தார் ரணில் விக்ரமசிங்க. 26ஆம் தேதி இன்று வரை விளக்கமறியல் வழங்கப்பட்டிருந்தது. நோய் நிலைமையை கருத்தில் கொண்டே கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த பிணை வழங்கியிருக்கிறது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதிபதி திருமதி நிருப்புலி லங்காபுர ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டும் அவரது மருத்துவ காரணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டும் இந்த பிணையை வழங்கியிருக்கிறார். தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணையில் ரணில் விக்ரமசிங்க இன்று விடுதலை செய்யப்படுகிறார். வருகின்ற அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளையில் மிக பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஒன்று நிலவியிருந்தது. குறிப்பாக கூட்டு எதிர்க்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்ற அடிப்படையில் இன்று மிக பெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். இதையடுத்து போலீசார், கலகம் அடக்கும் போலீசார், அதிரடி படையினர் ஆகியோர் அந்த பகுதியிலே குவிக்கப்பட்டிருந்தார்கள். காலை முதலிலேயே கொழும்பு 2 பகுதி, அதுபோல கோட்டை நீதிவான் நீதிமன்றம் அமைந்திருக்கின்ற கொம்பனி வீதி ஆகிய பகுதிகளில் மிக பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது. ஒரு விதமான பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படுவாரா இல்லையா என்ற கேள்வியும் காலையிலிருந்து எழுந்திருந்தது. என்றாலும் பின்னர் சிறைச்சாலையிலிருந்து கிடைத்திருந்த தகவலின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு நீதிமன்றத்தில் நேரடியாக முன்னிலையாக்கப்பட மாட்டார் என்றும் அவர் ஜூம் காணொலி மூலமாக சாட்சியம் அளிக்கலாம் என்ற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டது. ஜூம் காணொலி வழியாகவே ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்திலே முன்னிலையாகி இருந்தார். வழக்கு தாக்கல் செய்திருந்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பாக சிரேஷ்ட சொலிசிட்டர் ஜெனரலான திலீபா பீரிஸ் முன்னிலையாகி இருந்தார். அவர் இந்த வழக்கு விசாரணைகள் முடிவடையும் வரை ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கக்கூடாது என்பதை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தியிருந்தார். ரணில் விக்ரமசிங்க தரப்பிலே ஜனாதிபதி சட்டத்தரணிகளான திலக் மாரப்பன, அனுஜா பிரேமரத்ன, உப்புல் ஜெயசூரிய மற்றும் அலி சப்ரி ஆகியோர் முன்னிலையாகி இருந்தார்கள். குறிப்பாக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வழங்கப்பட்ட இந்த நிதி எந்த விதத்திலும் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்கவில்லை என்பது திலக் மாரப்பன முதலில் முன்வைத்த விவாதமாக அமைந்திருந்தது. அதற்கு முன்னதாக திலீபா பீரிஸ் சொலிசிட்டர் ஜெனரல் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார். வோல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அழைப்பிதழானது எந்த விதத்திலும் உத்தியோகபூர்வமான அழைப்பிதழாக கருதப்படக்கூடாது என்பதற்கான நியாயங்களை அவர் முன்வைத்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தரப்பிலே முன்னிலையாகி இருந்த ஜனாதிபதி சட்டத்தரணியான திலக் மாரப்பன ஜனாதிபதி செயலகத்தின் உள்ளக கணக்காய்வாளர் இந்த விடயத்தை கணக்காய்வு செய்வதற்கு அதிகாரமற்றவர் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். மற்றொரு ஜனாதிபதி சட்டத்தரணியான அனுஜ பிரேமரத்ன மருத்துவ காரணங்களை முன்வைத்திருந்தார். ரணில் விக்ரமசிங்க இப்பொழுது மருத்துவ நிலையில் மிக மோசமான கட்டத்திலே இருப்பதாகவும் அவரது மருத்துவ நிலை குறித்த விடயத்தை கருத்திலே கொண்டு இந்த பிணை வழங்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இன்று பிணை வழங்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்னும் ஒரு சில நாட்களுக்கு தொடர்ந்து வைத்தியசாலையிலே தங்கியிருந்து சிகிச்சைகளை பெறுவார் என்று அவரது அலுவலக தகவல்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன.